Hey, this is Venkat for venkatfin.com. ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனினா கிளைம்ஸை ரெப்யூடியேட் பண்ணி ஆகணும். ரெப்யூடியேட்னா என்னன்னா, இந்த கிளைம் வேலிட் இல்லை, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லணும். அதுதான் ஒரு நல்ல லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி. அது எல்லா இடத்துலையும் நடக்கும். எல்ஐசியும் பண்ணுவாங்க, டாட்டாயும் பண்ணுவாங்க, மேக்ஸ் லைஃபும் பண்ணுவாங்க, கேனரா ஹெச்எஸ்பிசிஆர்லாம், ஏகான் லைஃப், பந்தன் பேங்க், வாட் எவர் இட் இஸ். இப்போ ஏகான் லைஃப் பந்தன் வாங்கிட்டு பந்தன் லைஃப்னு வச்சிருக்காங்க. வாட் எவர் வி கேன் ஸ்பீக் அபவுட் ஹெச்டிஎஃப்சி லைஃப், எல்லாருமே கிளைம்ஸை ரெப்யூடியேட் பண்ணுவாங்க. என்ன அராஜகம் ஆகி போச்சுன்னா, இந்த வருஷம் ஆனுவல் ரிப்போர்ட்டில் ஐஆர்டிஏல ஒவ்வொரு ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி எத்தனை பாலிசியை ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஒவ்வொரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி எத்தனை பாலிசி ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப அழகாக அந்த காலம் இருக்கும். என் கண்ணுக்கு தெரியல, மன்னிச்சுக்கோங்க இஃப் எம் ராங். இந்த வருஷம் அந்த 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 டேட்டாவே இல்லை ஸ்பெசிஃபிக் டு ஒவ்வொரு கம்பெனி. எனக்கு தெரியணும் ஒவ்வொரு டாட்டாயே எத்தனை பேருக்கு கிளைம் கொடுக்கலன்னு எனக்கு தெரியணும். எல்ஐசி எத்தனை பேருக்கு கிளைம் கொடுக்கல போன வருஷம், மேக்ஸ் லைஃப் எத்தனை பேருக்கு கிளைம் கொடுக்கல. பர்சன்டேஜ்லாம் எனக்கு வேண்டாம், பர்சன்டேஜ் நீங்கள் வச்சுக்கோங்க. எத்தனை ஃபேமிலிக்கு கிளைம் கொடுக்கலங்கிற டேட்டா வேணும். அது ஏன் இந்த வருஷம் ஆனுவல் ரிப்போர்ட்டில் வரலன்னு தெரியல. ஐ ஃபெல்ட் வெரி வெரி பேட் அபவுட் இட். பட் எனிவே, நான் சொல்கிற லாஜிக் இதுதான். இந்த நம்பர் யூஸ் பண்ணணும்னா கன்சல்டிங் இன்ட்ரோ முடிச்சிடலாம். இந்த நம்பர் யூஸ் பண்ணணும்னா ஐ டூ கன்சல்டிங் ஒன்லிங்க. அதுக்கப்புறம் டேர்ம் இன்சூரன்ஸ் நான் இஷ்யூ பண்ணுவேன், ரிட்டையர்மெண்ட் பிளானிங் நான் பண்ணுவேன். அதுவும் ரொம்ப கம்மி பேர் தான் நான் யூஸ் பண்ணிப்பாங்க. ஸோ ஐ எம் ஆல்சோ ஹாப்பி அபவுட் இட். பட் இந்த வீடியோ எதுக்காக பண்ணுறேன்னா, ரொம்ப 2 மாதம் முன்னாடி ரொம்பவே எனக்கு ஹியூமிலியேட் ஆயிடுச்சு, ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுச்சு. நான் வந்து 40s இருக்கவங்களுக்கு கூட நான் வந்து டேர்ம் இன்சூரன்ஸ், லேட் 40ஸ்னா கூட ரிட்டையர்மெண்ட் பிளானிங் பண்ணும்போது கூட ஒரு 50 லேக்காவது டேர்ம் இன்சூரன்ஸ் எடுக்க முடியுமான்னு தான் நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன். 50 லேக்கோ 1 crore. ஏன்னா ரிட்டையர்மெண்ட் பிளானிங் நம்ம வந்து அது எக்ஸ்பென்சிவாக இருந்தால் விட்டுருங்கன்னு சொல்லுவேன் நான். பட் இருந்தாலும் ஐ வில் டூ இட். ரொம்ப விரும்பி தான் நான் பண்ணுவேன். ஒரு சேல்ஸ் பிச்சாக இல்லாமல் ஐ ஹாவ் அ ஃபீலிங், ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானிங்லேயும் ஒரு 5 crore 50 லேக்கோ டேர்ம் பிளானிங் கொடுத்து எனக்கு பிடிக்கும். ஹேவிங் செட் தட், இவருக்கு ஒரு ப்ராடக்ட் நான் கொடுத்துருந்தேன். இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ மிக்ஸ் மாதிரி ப்ராடக்ட் அது. அதை வந்து இவருக்கு வெல்விசர்னு சொல்லிட்டு ஒருத்தர் வராரு, வந்துட்டு இந்த மாதிரி இதை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னாரு. சார், நான் எப்போவுமே கிளைண்ட் தான் பேசுவோம், அவங்ககிட்ட பேசணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னா. நான் கிளைண்ட் தான் இதை வந்து நம்ம ஃபோனையும் கொடுத்தாரு. அப்புறம் நான் சொன்னேன், உங்கள் பிராண்ட்லேயும் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருக்குங்க, நீங்கள் 20 வருஷமாக அந்த பிராண்டில் இருக்கிறீங்க, அசோசியேட்டாக இருக்குங்கிறீங்க, உங்களுக்கு தெரியல அப்படின்னாக்கா நான் வந்து ஒன்றும் பண்ண முடியாது, நீங்கள் வேணும்ன்ட்டு என்கிட்ட கேட்குறீங்க. அப்புறம் நான் சொன்னேன் அவர்கிட்ட, நீங்கள் இதெல்லாம், பட் எனக்கு என்ன மனசில் கஷ்டமாக இருக்குன்னா, என்கிட்ட கேள்வி கேட்குறவர் அந்த கிளைண்ட்டை அவர் பிராண்டில் 9 lakh per year கோட் கொடுத்துருக்காரு. 9 lakh per year அந்த கிளைண்ட்டுக்கு அது பிடிக்கல. ஹேவிங் செட் தட், இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நான் உங்கள்கிட்ட ஒன்று என்ன சொல்லிக்கிறேன்னா, எப்போவுமே இந்த ப்ரைவேட் செக்டாரு, கவர்மெண்ட் அப்படின்னு பார்க்காதீங்க. லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனியில் நீங்கள் டேட்டாவை கரெக்டாக சொல்லலை. அது வந்து மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ், அதாவது சேலரி ஸ்லிப் கரெக்டாக இருக்கணும். உங்களுடைய ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிங்கன்னா அதை கரெக்டாக நீங்கள் டேட்டாவை காமிக்கணும். என்ன ஒர்க் பண்ணுறீங்கன்னு கரெக்டாக உண்மையை சொல்லணும். ஹெல்த் ஸ்டேட்டஸ் இருந்தால் அதாவது சொல்லிடுங்க, நீங்கள் சொல்லாமல் வாங்காதீங்க. மைனர் இஷ்யூலாம் ஓகே தான் சொல்கிறாங்க, பட் நான் வந்து கிளைண்ட்ட பொறுப்பில் ஒப்படைச்சிடுவேன். இந்த விஷயம் நம்ம சொல்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்கன்னு சொல்லிடுவேன் நான். ஒரு சில கிளைண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது ஒரு சில நேரம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் அட் த டைம் ஆஃப் டேக்கிங் பாலிசி, ஹெல்த் ஸ்டேட்டஸை சூப்பராக சொல்லிட்டோன்னா பிரச்சனையே இல்லை. ரொம்ப முக்கியமாக இந்த லைஃப் ஸ்டைல் டிசீசஸ், டயபெட்டிஸ், பிபி, ஆஸ்மா, கொலஸ்ட்ரால் ஏதாவது இருந்தால் தயவு செய்து சொல்லிடுங்க. இது சொல்லாமல் இருந்து நிறையா எல்ஐசியாக இருந்தாலும் அதை பண்ணுவாங்க, டாடா எல்லாம் பண்ணுவாங்க, மேக்ஸ் லைஃப்னாலும் பண்ணுவாங்க. கிளைம்ஸை நாளைக்கு ரெப்யூடியேட் பண்ணுவாங்க. அந்த ப்ரூஃப் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, நீங்கள் ஒரே ஒன்று மறைச்சிட்டீங்கிற ப்ரூஃப் இருந்துச்சுன்னா, பி வெரி வெரி கேர்ஃபுல் அபவுட் இட். அது தப்பே சொல்லவும் கூடாதுன்னு தான் நான் சொல்கிறேன். இந்த டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா, எல்ஐசி வந்துட்டு இந்த இந்த ஜீவன் தரங்கன்னு ஒருத்தர் பாலிசி வாங்கியிருக்கிறாருங்க. எப்போங்க, இது பழைய கதை. எல்ஐசி இந்த கிளைம் ஒரு 19,75,000 வெறும் 19.75 lakh. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜீவன் தரம் டிஸ்கன்யூ பண்ணிட்டாங்க. இது பழைய ப்ராடக்ட். இது வெறும் ஒரு சேவிங்ஸ் ப்ராடக்ட் தாங்க. இது வந்து கிளைம் ரிஜெக்ட் பண்ணி, இது வந்து டேர்ம் இன்சூரன்ஸ் கிடையாது. ஒரு 50 லட்சம்னாவது ரிஜெக்ட் பண்ணியிருக்கலாம், பட் இதுக்கே ரிஜெக்ட் பண்ணியிருக்கிறாங்க அவங்க. இவர் வந்து 2011 அதாவது 2011 அவருக்கு வந்து ஒரு கேல் பிளாடர் இஷ்யூ இருந்திருக்கு. அதுக்கு முன்னாடி டயபெட்டிஸ் இருந்திருக்குங்க 2008. அண்ட் 2011 சம்திங் ஹி பாஸ்ட் அவே. சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா எல்ஐசி ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஒரு 2.25 லட்சம் கிளைம் கொடுத்துட்டாங்க. இன்னொரு ப்ராடக்ட், இந்த ஜீவன் தரங்கிற பாலிசியில் 19,75,000 கிளைம் கொடுக்கல. ஏன் அவங்க கொடுக்கலன்னா, இந்த மாதிரி அவர் வந்து டயபெட்டிஸ் இருக்கிறத மறைச்சிட்டாரு, கால் பிளாடர் ரிமூவல் பண்ணியிருக்கிறாங்க, அதையும் மறைச்சிட்டாரு, அதனால கிளைம் கொடுக்க மாட்டோன்னு இருக்காங்க. நவ் அதை வந்து கன்சூமர் கோர்ட்டு அதெல்லாம் போயிட்டு இப்போ என்ன தீர்ப்பு வந்திருக்குன்னா, எத்தனை வருஷங்க, ஹி பாஸ்ட் அவே சம்வேர் இன் 2011 ஆமாம் 2012.
நம்ம எங்க 12 வருஷம் கழிச்சு அந்த 19,75,000 கிளைமை கொடுக்குற சொல்லி அவங்களுக்கு வந்து ஜட்ஜ்மெண்ட் கிடைச்சிருக்கு. நான் இதை எதுக்காக போடுறேன்னு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்பவே வந்து ஒரு சில பேர் வந்து ஹியூமிலியேட் பண்ணி விட்டுருவாங்க என்ன. சம் பீப்புள் ஆர் வெரி வெரி கைண்ட், இல்லைன்னு சொல்ல நான். இந்த பிரைவேட் செக்டார் லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனிலாம் 20 வருஷமா இருக்கு. அவங்க மாத்திரம் புதுசாக முளைச்சி வந்தாங்க. தே ஆர் ஆல்சோ தேர் ஃபார் 20 years. பட் இந்த எல்ஐசியில் இருக்கிறவங்களுக்கு ஒரே ஒரு தே ஆர் ஆல்சோ குட் பீப்புளுங்க. நானும் நிறைய பேர்ட்ட பழகுவேன். என்னன்னா அந்த சுப்ரிமசி இருக்கும். சுப்ரிமசினா நாங்கள் தான் பெருசு, நாங்கள் தான் எல்லாமே. நீங்களும் கிளைமை ரெப்யூடியேட் பண்ணுறீங்கிறது உண்மைதானே. ரெப்யூடியேட் பண்ணணும். ரெப்யூடியேட் பண்ணாதான் நல்லது. இந்த இந்த இஷ்யூவை பொறுத்த வரைக்கும் அந் பை லக்கு தான் இந்த மாதிரி ஜட்மெண்ட் வந்திருக்கு. எல்லா டைமும் இந்த மாதிரி ஜட்மெண்ட் வரும்னு நினைக்காதீங்க. பஜாஜ் ஆகட்டும், டாடா லைஃப் ஆகட்டும், மேக்ஸ் லைஃப் ஆகட்டும், ஹெச்டிஎஃப்சி லைஃப் ஆகட்டும், இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் டிசீஸை மறைச்சிட்டு வாங்கினீங்கன்னா, மாத்திரையும் சாப்பிட்டுட்டு 1 வருஷம் 2 வருஷம் அது இல்லைங்கிற மாதிரி வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக இன்னைக்கெல்லாம் அன்னைக்கு 20 வருஷம் 15 வருஷம் நல்ல டேட்டா வந்து வெளியில் போய் செக்யூர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கம்மி. இப்போ நிறைய இடத்துல டேட்டா வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். ஒரு லேபுக்கு போய் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா கூட பார்த்துக்கோங்க. அதுக்காக இந்த வீடியோ பண்ணுறேன். இன்னொன்று, இந்த சுப்ரிமசி காமிக்கூடாது. நாங்கள் தான் பெருசு, நாங்கள் தான் எல்லாரும் லெவல் பிளேயர் தான். நீங்களும் இருக்கிறீங்க. மற்ற இன்னைக்கு இந்த மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி டாடா மேக்ஸ் லைஃப், ஹெச்டிஎஃப்சி லைஃப்ல ஆவது ஒரு சின்ன ஒரு பேங்கோட பேக்கப் இருக்கும், ஒரு பெரிய பிரைவேட் குரூப்போடைய பேக்கப் இருக்கும். இன்னைக்கு எப்படி இருக்குன்னா, வெஞ்சர் கேபிட்டல் காசை ரைஸ் பண்ணி ஐஆர்டிஏ சந்தோஷமா லைசன்ஸ் கொடுக்குறாங்க. காசு லைசன்ஸ் வாங்கி அவங்க லைஃப் இன்சூரன்ஸே முதல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆரம்பிச்சாங்க. இப்போ லைஃப் இன்சூரன்ஸே ஆரம்பிச்சிட்டாங்க. 2 கம்பெனி அந்த மாதிரி பண்ண போகிறாங்க. ஸோ அதனால நீங்கள் வந்துட்டு இது வந்து லெவல் பிளே தான். வந்து கிளைண்ட்டு தான் வந்து டிசைட் பண்ணணும் எதில் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன். 2வது, எந்த கம்பெனினாலும் கிளைமை ரெப்யூட்டேட் பண்ணுவாங்க. சம்மரியை சொல்லிடுறேன். மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் அட் த டைம் ஆஃப் டேக்கிங் பாலிசி. உங்களுடைய இன்கம் ஸ்டேட்டஸாக இருக்கலாம், என்ன ஒர்க் பண்ணுறீங்க ஸ்டேட்டஸாக இருக்கலாம். என்ஆர்ஐயாக இருந்தால் டார்ச்சர் பண்ணிடுறாங்க. நானே டேர்ம் இன்சூரன்ஸ் எடுத்து கொடுத்தேன்னா ரினியூவல் அப்போ அந்த ஜிஎஸ்டி பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு ரெசிடென்ஷியல் ப்ரூஃபை கொடு, அதை கூட. ஒரு கிளைண்ட்னா சிங்கப்பூர் இருக்கிற கிளைண்ட் 10 தடவை மெயில் பண்ண வச்சுட்டாங்க. ஸோ இதெல்லாம் டார்ச்சராக தான் இருக்கும். பட் இருந்தாலும் நமக்கும் அது நல்லது தான். கிளைம்ஸை 4 விஷயத்துக்கு ரெப்யூட்டேட் பண்ணலாம். வார் வந்தால் கிளைம், வாரில் அடிபட்டு ஒருத்தருக்கு ஏதாச்சுன்னா கிளைம் கிடைக்காது. ட்ரங்க் அண்ட் டிரைவிங் வாங்கி கொடுக்குறது கஷ்டம். அட்வென்ச்சர் ஸ்போர்ட்ஸ் கூடாது. இந்த ரிவர் ராஃப்டிங், பேராகிளைடிங் கூடவே கூடாது. கிளைம் வாங்கி கொடுக்கறது கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில இது இருக்குது. மற்றபடி வந்துட்டு கிளைம் கிடச்சிரும். பட் ஆனால் மெட்டீரியல் ஃபேக்ட்ஸை நீங்கள் கரெக்டாக, அது ப்ரைவேட் செக்டாக இருந்தாலும் சரி, எல்ஐசியில் வாங்கியிருந்தாலும் சரி, மெட்டீரியல் ஃபேக்ட்ஸை உண்மையை சொல்லி வாங்கிக்கோங்க. ஏன்னா இப்போ எல்ஐசி எந்த இதுலேயும் பார்த்து இந்த ஏஜென்ட்டுங்க இருக்காங்க இல்லையா, அட்வைசர், எல்லாருமே தேர் வெரி இன்னசென்ட்டுங்க. இதெல்லாம் வந்து சேவிங்ஸ் ப்ராடக்ட். அவருக்கு வந்து அது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடிலாம் கேட்கவும் மாட்டாங்க. இப்போவே கேட்கறது இல்லை மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு. அதுவும் இந்த டேர்ம் இன்சூரன்ஸ், டேர்ம் ப்ராடக்ட்டும் கிடையாது. அது அவர் இன்னசென்ட்டாக இஷ்யூ பண்ணியிருப்பார். பட் ஃபேமிலிக்கு எவ்வளோ மன உளைச்சல். இதனால அந்த யார் அந்த அட்வைஸை கொடுத்தாரோ அவரை வந்து டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க. அதனால நீங்கள் தான் வந்து உண்மையாக நடந்துக்கணும். நீங்கள் தான் கரெக்டாக நடந்துக்கணும். தட் இஸ் மை அனதர் ஹம்பிள் ரெக்வஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ. பட் எனிவே, இது எகெயின் அன்னைக்கு கூட எல்ஐசியில் வந்து ஒருத்தர் கால் பண்ணாரு. இந்த மாதிரி இங்கேருந்து பேசுகிறேன்னாரு. நான் சொன்னேன், உங்களுக்கு நீங்கள் 13 லட்சம் பேர் ஏஜென்ட்ஸாக வச்சிருக்கிறீங்க. என்ன நீங்கள் உங்களுக்கு நீங்கள் வந்து நீங்கள் உங்கள் கம்பெனிலேயே 2% ஆன்லைனில் வாங்கினா 2% to 5% மாதிரி டிஸ்கவுண்ட் கொடுக்குறீங்க. அப்போ உங்களுடைய ஏஜென்ட்ஸே நீங்கள் வந்துட்டு கம்பீட் பண்ணுறீங்க தானே அப்படின்னு நான் சொன்னேன். அண்ட் ஈ கம்ப்ளீட்லி அக்ரீட் வித் தட். 2வது, இந்த மாதிரி அட்வைசர்ஸ்க்குலாம் ப்ரெஷர் கொடுப்பாங்க அந்த வாட்எவர் டெவலப்மெண்ட் மேனேஜர். என்ன இன்னைக்கு வந்து யார் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஐ மேட் 700-800 வீடியோஸ். ஹவு many people have given business to me? less than 30-35. கரெக்டா இல்லையா? people love to buy online these days. ஸோ இவங்கெல்லாம் வந்து they are very innocent and kind people, some people. அதனால வந்து இது வந்து யாரையுமே வந்து தப்பு சொல்றதுக்கு சொல்ல, நான் இந்த மெசேஜை நான் ஐ எம் ஜஸ்ட் ஸ்ப்ரெட்டிங் விச் இஸ் லைக், நீங்கள் டேட்டாவை கரெக்டாக சொல்லி வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. குட் லக் டு யூ.